விருச்சக ராசி. ஜெயிப்பதும் தோற்பதும் விகாரமாகவும் ஆராய்ச்சி பண்ணுவதும் கோபம் மிப்பதும் வேகம் மிப்பதும் விருச்சகம் தான். கடந்த காலம் ரிஷபத்துல 7ஆம் பார்வை கேட்டுக்கல. இப்பவும் கெட்டு போகல. இப்பவும் விருச்சகத்துக்கு அடியனால யாராவது நிறைய சொல்லியிருப்பாங்க. அடியனுக்கு தெரிந்தது விருச்சகம் அந்த பார்வை பலன் ரொம்ப முக்கியம். ஏன்னா விருச்சகத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் பார்வை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறார். அந்த 2 இடமும் மிகவும் சுபிச்சமான இடம். என்ன தடையை வந்தாலும் தடையை நீக்கக்கூடிய இடம், தடையை அகற்றக்கூடிய இடம். அந்த தன்மை உள்ள இடத்தை நம்ம மாற்றக்கூடாது. பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி, ஆண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி, கற்பு சம்பந்தப்பட்டது, அந்த தோல் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். விருச்சகத்துல நீச்சம், சந்திரன் நீச்சம். ஏற்கனவே செவ்வாய் சந்திரன் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வேலை, விருச்சகத்துல பரிவர்த்தனை. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். வெளிநாட்டுக்கு போங்க. கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், டாக்டர் சம்பந்தப்பட்ட தொழில், வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில், கார் சம்பந்தப்பட்ட தொழில், எல்லா ஜலம், எல்லா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சப்மெரிஷன், கப்பல் போக்குவரத்து எல்லாத்துக்கும் நீங்க தான். அதனால இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு குறைவில்லாத வாழ்வை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம குரு உங்களுக்கு அஷ்டம குருன்னு சொன்னாலும் கூட உங்களுடைய பாவகத்தன்மையில் ஒரு நல்லா இருக்கு. அந்த பாவகத்தன்மைங்கிறது அந்த 2ஆம் இடத்துக்கும் பார்வை, 7ஆம் இடம் பார்வைங்கிறது அந்த அஷ்டமத்துக்கு தாக்கம் குறையும். அதனாலதான் அஷ்டமத்து குரு இப்ப சனி புதன் குருவா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். இது செவ்வாய் குருங்கிறனால அந்த அளவுக்கு பாதிப்பு குறையும். எனவே விருச்சக ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியா மட்டும் மருத்துவத்தை கவனிக்கங்க, படிப்பு பார்த்துக்கங்க, ஆராய்ச்சி அறிவு அதையும் பார்த்துக்கங்க. மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. நின்று போன பணம், கொடுத்த பணம் வரவில்லை என்றால் திருவிடை மருதூர். ரொம்ப நாளா கொடுத்த பணம் வரவே இல்லை, ஏதோ வர்றது மாதிரி தெரியுதுன்னா இங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட வழக்கறுத்து ஈஸ்வரர், பூமிநாதர் கோவில், இப்படி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களுடைய தொழில அபிவிருத்தி உண்டாகும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.